My name is TKV Rajan. I am an archaeologist and editor of Indian Science Monitor. First of all, I should thank her, Srija, for having a wonderful introduction. In the proceeding is going to be both in English and Tamil, because speaking in Tamil ரொம்ப பிடிக்கும், அழகு கூட. And also I am thanking Rangaraja Pandey for giving a chance to telecast in Chanakyaa channel. So I want to present it in Tamil in most of the cases. So first of all, thank you everyone for having come here. And I have studied the history of chartered accountants also as a part of the psychological, as we discussing with her. So the time has come. நீங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுடைய பாரம்பரியம் எந்த அளவுக்கு நமக்கு இன்றைய தினசரி வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா அதான் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், மேலாண்மை நுட்பம் டு அச்சீவ் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்கு. அதுக்கு 4 பாயிண்ட் உண்டு: சிச்சுவேஷன், சூழ்நிலைகள்; ரிசோர்ஸஸ், வளங்கள்; பீப்புள், மக்கள்; அதில் திட்டமிடுதல், அப்புறம் ஆர்கனைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒன் மேஜர், இட்ஸ் கால்ட் ஹியூமன் சைக்காலஜி, மனித உளவியல் ஆய்வு. இப்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டின் ரிசர்ச் ஆன் தட். உங்களை மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியில் டெய்லி ஒரு 11 o'clock டீ அண்ட் பிஸ்கட்ஸ் வில் பி சர்வ்டு. 11:15 ஆச்சு, 11:30 ஆச்சு, டீ அண்ட் பிஸ்கட்ஸ் வேர் நாட் சர்வ்டு. அதோடைய பாதிப்பு வெளியில் தெரியலையே தவிர தி இம்பேக்ட் இஸ் வெரி ஹெவி. ஏன்னா இட்ஸ் இம்யூன் டு தட். அந்த 11 மணிக்கு டீ பிஸ்கட் சாப்பிட்றது இம்யூனிட்டி. நவ் த ரீசன்ட் ரிசர்ச் சேஸ் ஹவு திஸ் இம்யூனிட்டி கேன் பி ரிவோக்ட். இதை எடுத்துடணும், வரலன்னா பரவாயில்லை, இது ஒரு டீ சாப்பிட்றதுனா ஒன்றுமே ஆகிட போகிறதில்லைங்கிற அந்த இம்யூனிட்டி கொண்டுறதுக்கு சைக்காலஜி. இந்த சைக்காலஜி ஃபார் டெய்லி வாக் ஆஃப் லைஃப் இஸ் ப்ரெசன்டட் இன் அவர் எபிக்ஸ். நம்மளுடைய பாரம்பரியத்தில் திருக்குறளாக இருக்கட்டும், மகாபாரதம், ராமாயணம், எதுலையும் பார்த்தீங்கன்னாமே இந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் தேர். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் மகாபாரதம்? தெரியும், நீங்கள் டிவியில் பார்த்துருப்பாங்க. அது வந்து 1,10,000 ஸ்லோகங்கள், லார்ஜஸ்ட் எபிக் இன் த வேர்ல்டு. ஃபைட் பிட்வீன் பாண்டவாஸ் அண்ட் கௌரவார். உங்களுக்கே தெரியும், கர்ணன் சினிமாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 120 கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டரோட பிஹேவியரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்தில் தசரதற்கு 4 மனைவி. ரொம்ப பிடித்த மனைவி வந்து கைகேயி. ஷீ இஸ் வெரி சார்மிங். ஸோ மேன் லைக்ஸ் எ உமன் ஹூ இஸ் சார்மிங். அது உண்மையாக இல்லையாங்கிறது தெரியல. தட்ஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, சடன்லி வாட் ஹேப்பன், அவர் வர அந்தபுரத்துக்கு வந்தால் கைகை படுத்துட்டு இருக்கா, தலை விரிச்சு அழற. அப்போ தான் எல்லாமே இந்த ப்ராப்ளம். வித்தின் 2 hours ஹோல் சினாரியோ இஸ் சேஞ்ச்ட். பட்டாபிஷேகத்துக்கு வரக்கூடிய ராமர் இஸ் கோயிங் டு த ஃபாரஸ்ட் தேங்க்ஸ் டு கைகை. ஸோ அந்த சைக்காலஜி ஆஃப் கைகேயி தான் இப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். அதுக்கு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாமே ஹெல்ப். த சைக்காலஜி ஆஃப் திரௌபதி, சைக்காலஜி ஆஃப் அர்ஜுனா, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கிறதா நினைக்க வேண்டாம். சகுனி ஃபார் எக்ஸாம்பிள், சகுனி உங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம், ஆஃபீஸில், உங்கள் வீட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். அங்கே யாரோ கை தூக்குறாங்க, சார் அவ்வளோ சொல்லாதீங்க இப்போ யாருன்னு. ஸோ அதனால் வந்து வி ஷுட் நோ ஹூ இஸ் சகுனி, ஹவு வி கேன் ரியாக்ட் வித் திஸ். அந்த சகுனியை வந்து நல்லவனாக மாற்றக்கூடிய அந்த அளவு ஆர்கனைசேஷன் பவர் நம்மளுடைய எபிக்ஸில் இருக்குது. அதில் ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் எடுக்க போகிறேன். Indian Institute of Managementல lot of information has been given. For example, if you go there is a research about Bhagavad Gita and management techniques, Kurukshetra war and war strategy. இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் பேச போகிறதே இல்லை. ஏன்னா அதெல்லாமே தியரிட்டிக்கல், ஹைலி தியரிட்டிக்கல். அது வந்து தினசரி வாழ்க்கைக்கு எந்த அளவு பயன் இருக்குதா தெரியல. இப்போ நான் சொல்ல போகிறது டெய்லி வாழ்க்கைக்கு எப்படி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறோம். 3 aspects we say. One is people, situations and resources. Peopleனா யார்? பாஸ், உங்களுடைய பாஸ், மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், இல்லைனா ஜென்ரல் மேனேஜராக இருக்கலாம், டீம் ஹெட்டாக இருக்கலாம், யுவர் கொலீக் பக்கத்தில் இருக்கிறதா இருக்கலாம். ஐ டோல்ட் த டீ பாய், த பாய் ஹூ இஸ் பிரிங் த டீ, அது இருக்கலாம். யூ ஹேவ் டு ஹேண்டில் ஆல் தீஸ் பீப்புள். அதே மாதிரி வீட்டில் போனீங்கன்னா யுவர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் அ மதர் இன் லா,
father and mother. You have to handle them. And friends, relatives and neighbors. So the situation, how you fulfill your task. Resources, how to spend the money, how to save the money. What you require is psychology. How you handle situation. That's why we call it API, Ancient Psychological Insight. The new term coined by me, API, Ancient Psychology Insight. So we are going to go in depth of that. Okay. அதுக்கு முன்னாடி ஒரு information I like to part with you. I request every one of you to come and give your opinion also, which will be recorded in Chanakyaa channel. உங்களுக்கு பப்ளிசிட்டிக்காக சொல்லலை. I am very happy if you come and then participate in that one. இப்போ என்ன நான் சொல்லிட்டு இருக்கோன்னா, இந்தியா விஸ்வகுருவா அப்படிங்கிற கேள்வி வேர்ல்டு முழுக்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா தான் உலகத் தலைவர் அப்படிங்கிறத நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் ஆரம்பித்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் சேஸ், நம்ம விஸ்வகுருன்னு சொல்வதற்கு நம்மள்கிட்ட என்ன இருக்குது? கடந்த 300 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்ட டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் பேஸ்ட். நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐ, கம்ப்யூட்டர், மொபைல் அண்ட் ஃபோன், டிவி எல்லாமே வெஸ்டர்ன் கான்செப்ட் தான். சர் சி.வி. ராமன் அண்ட் வெங்கி ராமகிருஷ்ணன், சந்திரசேகர், ஆல் நொபேல் பிரைஸ் winners from India. They're all hailing from the traditional Vedic family. Have they not used a single formula from Upanishad or Vedas to add in the Nobel Prize? No, they used all Western concept. ஸோ நமக்கு ரொம்ப கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில்? ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கிற போது நம்ம விஸ்வகுருன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட். இதை நீங்கள் இது பற்றி பேச வேண்டும் என்ற ஆசையில் தான் நான் சொல்கிறேன். செகண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் நினைக்காதீங்க, நம்ம நிச்சயமாக விஸ்வகுருவாக தான் இருந்தோம். நவ் வி லாஸ்ட் எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிள், டியூரிங் த டைம் ஆஃப் Mughal invasion of 400 years and British invasion of under the subjugation of British 200 years, 600 years, we lost everything. Our library was burnt. உங்களுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கிறது சாரதா பீடம். அந்த சாரதா பீடம் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆக்ஸ்ஃபோர்ட் என்று சொல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம் விசிட்டட் தட் சைட். தே ஸ்டடிட். வி ஹேவ் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ். அண்ட் பித்தாகரஸ் தியரி வாஸ் ஏர்லியர் இன் இந்தியா ஆல்சோ. ஆகவே நம்ம லாஸ்ட் எல்லாமே இழந்துட்டோம். அதனால் நமக்கு இல்லை. இப்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க எல்லாரும். அதுக்கு நமக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. அதனால் நம்ம விஸ்வகுரு தான். ஆனால் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால் நம்ம விஸ்வகுரு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒன்னோட திங். ஃபார் எக்ஸாம்பிள், சோழர்கள் இங்கேருந்து கப்பலில் படையெடுத்து போகிறான்னா, டு யூ நோ how much the biggest ship ever recorded in the history of the world history in 1000 AD by ராஜராஜ சோழா and ராஜேந்திர சோழா. ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஷிப். ஸோ இந்த ஷிப்பிங்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. அண்ட் ஹவ் அபவுட் மகாபலிபுரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டு யூ நோ த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மகாபலிபுரம்? இட்ஸ் மேட் ஆஃப் அ சிங்கிள் ராக், மோனலித். இப்போ நீங்கள் கோயில் கட்டுறதா இருந்தால் படிப்படியாக கட்டலாம், சரியா இல்லைன்னா இடிச்சிடலாம். ஆனால் மோனலித்தை நீங்கள் மேலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப். நீங்கள் கொஞ்சம் தவறு வந்தாலும் டிஸ்மேண்டில் பண்ணணும். அந்த மாதிரியான கிரேட்டஸ்ட் டிஸ்கவரிஸ் were done in India. அதை நீங்கள் எப்படி அதனால ஸோ வி ஆர் த விஸ்வகுருன்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு. பட் நவ் வெங்கி ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, this is very important, kindly hear. நம்மளாம் விஸ்வகுருலாம் இருக்க சான்ஸே இல்லைப்பா. ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு போகல. எல்லாமே அலகோரிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், ராவணனுக்கு 10 தலை. 10 தலையாக நிச்சயமாக ஃபிசிக்கலாக வாழவே முடியாது. இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். 10 தலையை வச்சுட்டு இருக்க முடியுமா? படுக்கவும் முடியாது, எழுந்துக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ராவணனுடைய 10 ஆஸ்பெக்ட்ஸை சிம்பாலிக்கலாக கொடுக்கறது தான் 10 தலைகள். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. எல்லாமே அலகாரிக்கல். அதனால் இதை நம்ம சீரியஸாக எடுத்துன்னு ரிசர்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வச்சுப்போமே, ஆர் ஈவன் த ஸ்பீட் ஆஃப் த லைட், we can prove it. We can really prove it laboratory wise. Whereas our research cannot be proved easily. So he said it is only theoretically illa, only in the beginning அப்படி சொல்கிறார். ஸோ தேர்ட் ஆஸ்பெக்ட். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா,
We are Vishwaguru, sir. Somebody is talking there, I think, sir. Please. Please. You united me kindly, or half an hour then, please. So, வங்கி சொல்கிறபடி நம்மெல்லாம் விஸ்வகுரு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கலை. We are Vishwagurus in one way. So I am going to tell you one incident from Batma Purana. இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து சயின்ஸில் எங்கே இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ரைவத்தா அப்படிங்கிற அரசன், அவனுக்கு ஒரு அழகான பெண் ரேவதி. பூமியில் அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் இதில் ஃபிசிக்கல் பாடியாகவே இதுக்கு போகிறாங்க. வாட் இஸ் பிரம்மலோகத்துக்கு போகிறாங்க. போனோன்னே பிரம்மா வாஸ் நாட் அவைலபிள். ஸோ தே ஹாவ் டு வெயிட் ஃபார் 3 முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் 45 நிமிஷம். தட் மீன்ஸ் 1 hour and 45 minutes they waited to get the to see Brahma வரார். வந்தோடனே எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு கேட்டோன்னா, he said, I am very surprised to see that you have come in the body. They have the power. ரைவத்தை சொல்கிறா, என்னோட பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல பூமியில், அதனால் நான் பிரம்மலோகத்தில் யாராவது மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே எதுவுமே கற்பனை இல்லை, பத்ம புராணத்தில் இருக்குது. பிரம்மா சொல்கிறார், ஓகே, பூமியில் கலியுகம் ஆரம்பித்தாகிவிட்டது, கிருஷ்ணர் பிறந்தாச்சு, பலராமனும் பிறந்தாச்சு. பலராமனுக்குடைய மனைவி உன்னுடைய பெண் ரேவதி தான். ஸோ கீழே போய் பூமிக்கு போங்க, பூமிக்கு போய் இங்கே பலராமனை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இதோட சொல்லி பிரம்மா விட்டுட்டார்னா இந்த ஸ்பீச்சை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டார். அவங்க திரும்புகிற போது செட் ஸ்டாப். யார்? பிரம்மா சொல்கிறார், நீங்கள் வந்து இங்கே 3 முகூர்த்தம் ஆகிவிட்டது, பூமியில் 27 தலைமுறைகள் மாறிவிட்டன, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டாங்க, உங்கள் நாடு உங்கள்கிட்ட இல்லை, எல்லாமே மாறி போய விட்டது, நீங்கள் 11 அடி இப்போது, ஆனால் பூமியில் இருக்கிறது 6 அடி தான். ஸோ இட்ஸ் கிவன் 25 lines. The consequences of traveling from earth to Brahmaloka, in between, இந்த 3 முகூர்த்தத்தில் அவ்வளவு சேஞ்சஸில் இந்தியா பூமியில் நடந்திருக்குன்னா, இட்ஸ் சிம்பிளி த ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. உங்களுக்கு தெரியும் பேசிக்கு. இது எதற்காக சொல்ல வேண்டும்? புராணங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கான்டெக்ஸ்ட். தட் மீன்ஸ் அந்த எண்ணம் அங்கே இருந்திருக்கிறது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து விஸ்வகுரு இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்களும் கிடையாது. we had lot of research we have done. தமிழில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் வந்து 5 திணைகள், அதோடைய இம்பேக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி சயின்டிஃபிக். ஸோ அதனால் நம்ம வந்து விஸ்வகுருவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் எங்களுடைய எண்ணங்கள்னால் we have to work very hard to prove that we are the Vishwagurus. அதுக்கு we have to work very hard. One example I tell you. This I recently discussed with Mr. Rangaraj Pandey and also Gurumurthy. There is a Bakshali inscription. Bakshali is in Pakistan occupied Kashmir. And they received one manuscript that was written in Sarada script. Sarada லிபிங்கிறது காஷ்மீரில் உருவாக்கப்பட்ட மொழி. காஷ்மீருக்கு சாரதா தேஷ் என்ற பேர், சாரதா பீடம் அங்கே தான் இருந்தது. ஓகே, அதில் ஃபஸ்ட் டைம் they found that 0 was used as a place holder. உங்களுக்கு தெரியும் பிளேஸ் ஹோல்டர்னா 0 வந்து நீங்கள் 1க்கு மேலே போட்டாங்கன்னா 10, 100 போகும், இந்த பக்கம் போட்டால் 0. பிளேஸ் ஹோல்டர் இட்ஸ் a very important breakthrough in the world of mathematics. It was done in a Bakshali inscription which was evolved in Kashmir. Date is 350 BCE. That means 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் நமக்கு 0வை பயன்படுத்த தெரியும். மேத்தமேட்டிக்கல் இது இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரமாதம் வேர்ல்டு முழுக்க பரவியாச்சுங்க. Now the point என்னன்னு கேட்டிங்கன்னா, somebody has made a mischief in Oxford. They said கார்பன் 14 டேட்டிங் வழியாக 325 BC கொடுத்தது சரியில்லை, ஸோ யூ ஹாவ் டு ரீடேட் இட் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதை எக்ஸாம்பிள் பண்ணி now it has been shifted to 800 AD. ஸோ நம்ம ஃபஸ்ட் இல்லை இப்போ. ஆகவே அந்த ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் சொல்கிறாங்க இல்லையா, நம்மளாம் அழிக்கப்படுகிறோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது இப்போவே நடந்துகிட்ருக்கு. இந்தியாவுடைய பெருமை உலகம் முழுக்க தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம தான் எல்லாமே நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்களும் நமக்கு இல்லை. ஸோ வி ஹேவ் டு கெட் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல் சாகன் ஒருத்தவர் இருக்கார். அவர் தான் வந்து சிகாகோ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். He did a program called Cosmos. It is available on YouTube. He visited Brihadishwara temple in Tanjavur. He said Indians excelled in mathematics and astronomy. நம்ப மாட்டேங்க சார்,
திருவையாறு பக்கத்தில் ஒரு இடத்துல போனோம் 5 வருஷம் முன்னாடி. 2065 எக்லிப்ஸ், இது கிரகணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன கேட்டார், ஒரு பேப்பரும் பென்சில் மட்டும்தான் கொடுத்தோம். வச்சு கடன்னு போட்டு வித்தின் 25 மினிட்ஸில் எக்ஸாக்ட்லி டேட், டைமிங் எல்லாம் கொடுத்துட்டார். இதை நாங்கள் வந்து பிளானட்டோரியம் சாஃப்ட்வேர்னு இருக்குது, கிரியேட்டட் பை நாசா. அதில் செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது. என்ன அர்த்தம் அது? ஸோ வி ஹேட் அ டெக்னாலஜி டு ஃபைண்ட் அவுட் த டேட் ஆஃப் த எக்லிப்ஸ் எனி டைம் வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின். ½ an hour இப்படி கணக்கு போட்டு வந்துட்டு. அவங்க 5 பேரோ 6 பேரோ தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க என்னை பேட்டர்னைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஒரு 30 செத்து போய்டுவாங்கலாம், முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் அழிகிறது என்பது ஒரு விதத்தில் கரெக்ட் தான். ஸோ வாட் இஸ் அவர் டியூட்டி என்னென்னா, இப்போது மேன்ஸ்கிரிப்ட், இந்தியா மேன்ஸ்கிரிப்ட் வேர்ல்டு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 கோடி மேன்ஸ்கிரிப்ட் இருக்குது. அதில் ஆக்சுவலாக டிசைஃபர் பண்ணது 30% தான். 30,000 மேன்ஸ்கிரிப்ட் தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், 70,000 பண்ணலை. ஸோ வி ஹேவ் டு ட்ரான்ஸ்லேட் ஆல் ஆஃப் தம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ரீட் அ லாங்குவேஜ், எதிர சான்ஸ்கிரிட் ஆர் தமிழ் ஆர் ஈவன் சாரதா லிபி. சாரதா லிபிலாம் ஈஸியாக பண்ணால் இட்ஸ் கம்ப்யூட்டர் கம்பேட்டபிலிட்டி. யூ கேன் லேர்ன் இட் த்ரூ ஆன்லைன் ஆல்சோ. ஸ்டடி அ லாங்குவேஜ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் ஆஃப் அவர் வேர்ல்ட். நம்ம தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு நான் சொல்லலை, பட் we may be the best also. So we have to prove that. That's our responsibility. So it's a very good hobby for you to pick up one language, like a Sarda Lipi or even Prakrit. So Sanskrit, Tamil la kuda full strength ah neenga padikkanum. Then we'll be able to translate this. So this is a general introduction I am giving. Now I am going to one model which gives you the daily walk of life. Okay. ஸோ வி கோ டு மகாபாரதா. இது வந்து உங்களுக்கு டெய்லி வாக் ஆஃப் லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத நீங்கள் அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அதில் வந்து 1 வருஷம் பாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் போகணும். அஞ்ஞான வாசம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் த டிஸ்கைஸ், நோபடி ஷுட் ஏபிள் டு ஐடென்டிஃபை தர் நேம்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ தே ஹேவ் டு கோ இன் அ டிஸ்கைஸ். அப்போ ஒரு தோமியர்னு ஒரு ரிஷி வரார். அவர் வந்து பாண்டவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அது வந்து விராட பருமன் புக் 4 இருக்குங்க. நீங்கள் அந்த யாரும் படிக்கலாம். அந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, he is giving some 10 points how I are going to handle the new situation. They are going to be with a new king under the different name. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொருத்தர் வேறு பேர் வச்சுட்டு அங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தௌமிய ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, ஜாகிரதையாக இருங்க. ஒரு அரசன்கிட்ட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக ஒரு 8 கொடுக்குறாரு. இந்த அரசன்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு எம்டி, சிஇஓன்னு போடுங்க, ஜிஎம்னு போடுங்க, உங்கள் லீடர்னு போடுங்க. எது போட்டாலுமே அக்செப்ட் பிரமாதமாக இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் he says, do not show your personal friendship with the management. மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அவர் க்ளோஸாக உங்கள்கிட்ட இருந்தார்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளி ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். டோன்ட் ஷோ யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் அஃபினிட்டி வித் த மேனேஜ்மெண்ட் ஓப்பன்லி இன் த திங். என்னென்னா, ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட போகும்போது கவர் தட்டிட்டு தான் போகணும். அவர் உட்கார சொன்னால் தான் உட்காரணும். இது வந்து தௌமியர், நான் தௌமியர் சொல்கிறார் எப்படி ஒரு ராஜா கிட்ட பழகணுங்கிறதுக்கு. இதுக்கு ஐ டெல் யூ an example. My brother's friend, during the time of his retirement, he met his classmate. அவர் வந்து ஒரு சிஇஓ ஆஃப் த கம்பெனி. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு காலேஜில். நீ என்னடா பண்ணுறேன்னா, சும்மா தான் இருக்கு, வா நான் உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் வேலை கொடுத்துட்டார். யார்? சிஇஓ இஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? டெய்லி அவர் ரூமுக்கு போயிடுவார் வித்தவுட் ஈவன் டாப்பிங் தி டோர். உட்காந்து இவரால் தாங்க முடியாமல் ஒரு வாரத்தில் சொன்னார், இது பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வேறப்பா, ஆஃபீஸ் வேறு, யூ ஷுட் ஃபாலோ த ப்ரோட்டோகால். Thomier said you should be very careful in handling management. You should not take an advantage of the friendship. Then the second one Thomier is giving is very important, task fulfillment. Suppose the management in a meeting la ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இதை பண்ண முடியுமான்னு. Suppose if you are able to think it is possible, நல்லா ஒர்க் பண்ணிட்டு you can raise your hand, yes I can do it. No words, I can do it successfully. அவ்வளோ, அதோட முடிஞ்சு போச்சு. Then Thomier said, then meet the person and then say, these are the problems I am going to face when I am executing the job, kindly give me all the facilities. For example, I need a car or I have to go for the traveling expenses. இதை வந்து நீங்கள் ஒரு மீட்டிங்கில் சொல்லக்கூடாதுன்னு தௌமியர் சொல்கிறார். என்னால் இந்த டாஸ்க்கை முடிக்க முடியும் சார், ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணும் சார், இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும், உங்களால் கொடுக்க முடியுமோ இல்லையான்னு சொன்னீங்களா, முடிஞ்சு போச்சு கதாங்க. ஸோ ஃபஸ்ட் the task, accept the task and then meet the person in charge and then tell him
all the requirement, I need it. Second. Third is, when the task is completed, suppose you சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அது. நீங்கள் டூ வீலரில் வரேங்க, வேகமாக வரேங்க, கார்லேயோ டூ வீலர்லேயோ வரேங்க, மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ண போகிறேங்க, இவ்வளோ சந்தோஷமான நிகழ்ச்சியை நம்ம அவங்கள்ட்ட சொல்ல போகிறோம். ஐ ஃபினிஷ் த டாஸ்க், ஐ வெரி ஹாப்பி. போகும்போது இங்கே ராமாயணா ஹெல்ப்ஸ். யூ ஃபாலோ த பாலிசி ஆஃப் கண்டேன் சீதையை. உங்களுக்கு தெரியுமா கண்டேன் சீதைன்னு இருக்கா தெரியுமா? யூ நோ தட் நோ? கண்டேன் சீதையை, அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சீதையை ராவணன் இது பண்ண கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி சீதை இலங்கையில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அனுமார் அனுப்புகிறார் ராமர். ஸோ அனுமார் அங்கே போகிறார். போய் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. திரும்பி வந்துட்டு இருக்கார் அனுமார். பார்த்துடுறார் ராமர். மனமெல்லாம் பதைக்கிறது. பார்த்தானா இல்லையா என்னென்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படி இறங்கின உடனே ஃபஸ்ட்டு அனுமார் சொன்னது கண்டேன் சீதையை. சீதைன்னு கூட சொல்லலை. சீதைன்னு சொன்ன கூட ராமர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பார் சம்டைம். சீதை என்ன காணுமாப்பா, இல்லை என்னப்பா சீதையை கண்டுபிடிக்க முடியல, கண்டேன்னா முடிஞ்சு போச்சு, ஐ ஹவ் சீன் ஹர். அதே மாதிரி இந்த டாஸ்க் இஸ் ஃபினிஷ்ட், யூ கேன் சே லுக் ஐ ஃபினிஷ் த டாஸ்க் சார், ஃபென்டாஸ்டிக், எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. Then you can say the difficulties you are handling it. So when we say in our interactive session something is very interesting happen, இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம நண்பர் என்ன பண்ணார்னா, இல்லை என்னப்பா முடிச்சுட்டு வந்துட்டியா வேலையை சார், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, 11:30 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு, 10:45 கிளம்பினேன், 2 வீலர் பஞ்சர், அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் லேஸில் வரமாட்டேங்கிறான் சார், அவனை பிடிச்சின்னு போனால் அங்கே ப்ராப்ளம், நோ என்ட்ரிங்கிறாங்க. நான் போகும்போது 10:30க்கு 11:30 அப்பாயின்மெண்ட், 11:25 கரெக்டாக போய் சேர்ந்துட்டேன் சார். அப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போனேன். மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் ஆல் தீஸ் திங்ஸ். வென் யூ ஃபினிஷ் த ஜாப் ஃபைன், தென் யூ கேன் டெல். ஸோ சௌமியார் என்ன சொல்கிறாருன்னா, தௌமியர் he says that when you finish the task முடித்த பிறகு அதை நீ ஓப்பன்லி சே ஐ ஃபினிஷ் இட், then you can start with other things. And very important sir, I don't know how many people you can also interact with me. No gaslighting. தௌமியர் கேஸ்லைட்டிங்னா தெரியுமா? கோழி சொல்லி கொடுக்குதல், பிறரை பற்றி கோழி சொல்லி கொடுக்குதல், கேஸ் லைட்டிங் செய்வது. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் த ப்ரமோஷன் அப்படிங்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தௌமியர் சொல்லியிருக்கார். மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ தௌமியர் இன்டைரக்டாக சொல்கிறார், டூ நாட் கிவ் யுவர் ஒப்பீனியன் அன்லஸ் இட் இஸ் ஆஸ்க்ட். மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு உங்கள் கொலீக் எப்படிப்பட்டவர் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் வேணால் நீங்கள் சொல்லலாம், அது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். இல்லாமல் அவர் கேட்காம யாரை பற்றியும் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுக்குறது, இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரோக்ரஸ் ஆஃப் எனிபடி. தட்ஸ் ஆல் தௌமியர் செட். நோ கேஸ் லைட்டிங், நோ தட். ஸோ வி ஹாவ் ஒன் எக்ஸாம்பிள். திஸ் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் டெல் so many places, I am telling you right now. One of my friends is employed in a corporate office like you. அதில் மேனேஜிங் டைரக்டர் இஸ் a very nice man, very soft spoken. அவரோட செக்ரட்டரி, the managing director is having a very big farm, but vegetable farm, very huge farm, that is controlled by the secretary of the MD along with other things. The secretary MDக்கு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் காய்கறி எடுத்துகிட்டு போயிடுறார் அப்படிங்கிற செய்தி அரசல் பரசலாக அந்த கம்பெனி உள்ளே சுற்றிட்டுருக்கு. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா, அம்மா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நான் எம்டிகிட்ட போய் சொல்ல போகிறேன், சச் அ நைஸ் மேன், அவருடைய செக்ரட்டரி அவரை ஏமாத்துறாருன்னா என்ன ஒரு நியாயம் அது, நான் சும்மா விட போகிறதில்ல. நான் சொன்னேன், சார் அவசரப்படாதீங்க சார், தட் டைம் வி ஹேவ் ஒன் மகாபாரதா ஸ்டடி சர்க்கிள்னு வச்சுருந்தோம் சார், வேணாம் விட்டுருங்க, அக்கார்டிங் டு அவர் லா வி ஆர் நாட் சப்போஸ் டு சே எனிதிங் அபவுட் எனிபடி வித்தவுட் பீங் ஆஸ்ட். இல்லை நான் சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அவருக்கு என்னென்னா சொன்னோம்னா அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு வரும்னு சொல்லிட்டு the D-Day அன்றைக்கி he was waiting for chance to meet the MD. MD ரூமில் எல்லோரும் போயிட்டாங்க, இவரோட நுழையிறார். இவ்வளோ நுழைஞ்சோன்னா MD is looking at him. Yes sir, 2 minutes உட்காருங்க. சார், I want to tell you something very very interesting. I mean seriously, நாங்கள்லாம் உங்களுக்கு கடவுள் மாதிரி நினைக்கிறோம் MDயை உங்களை, ஆனால் இந்த மாதிரி உங்கள் செக்ரட்டரி இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போகிறதா கேள்விப்படுறோம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் இதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் என் மனசு கேட்கல, ராத்திரி முழுக்க நான் தூங்கலை சார், இப்படியே நினச்சிட்டு இருந்தேன்னா. என்ன ரிப்ளை வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க எம்டிட்டேருந்து? கேன் யூ கெஸ்?
He's looking at him closely for 1 minute. Look, sir, what's your name? பாருங்க, அங்கே இன்சர்ட் ஆரம்பிச்சாச்சு. வாட்ஸ் யுவர் நேம்? நம்ம என்ன யார் பாரு இங்கே இருக்கேன்னா யாருன்னு தெரியாதுங்கிற ரெம்டி. இஸ் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். சார் ஐம் ராகவன் சார். ஓ ராகவன், லிசன். செக்ரட்டரி எங்கூட 15 வருஷமாக இருக்கார். என்னுடைய கம்பெனி வளர்கிறதுக்கு அவரும் முக்கியமான காரணம். அவருடைய ஒவ்வொரு அங்கமும் எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஸோ அதனால் இது நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன நான் அது வெளில போன அர்த்தம். ஸோ வெளியில் வந்து தொங்க போட்டுன்னு வந்தார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, யூ ஆர் நாட் சப்போஸ் டு கேஸ்லைட் சம்படி வித்தவுட் பீங் ஆஸ்ட். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி. இதை நான் சொன்ன பிறகு பல இடங்களில் தே ஆர் வெரி கேர்ஃபுல் இன் டாக்கிங் அபவுட் சம்படி. யாரை பற்றியும், கொலீக்ஸை பற்றியோ யாரை பற்றியோ, இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி ஷ்ரூட். தே ஆர் லுக்கிங் அட் எவ்ரிபடி இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள், நாட் ஃப்ரம் த கேமரா பட் த சைக்கலாஜிக்கலி. தே நோ ஹூ இஸ் எவ்ரிபடி. ஸோ அதனால் வந்து இது வந்து சொல்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த, நான் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு மாடல் ஃப்ரம் மகாபாரதா, ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் யுவர் டெய்லி ஒர்க் ஆஃப் லைஃப். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாருங்க, 7வது சொல்லலாமான்னு தெரியல, சொல்லிடுறேன். 7வது சொல்கிறது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். இது நீங்கள் எல்லாம் சிரிச்சங்கன்னா ஐம் ஹாப்பி, சிரிக்கலைன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். Thomas said, do not move intimately with the woman who is liked by the king. புரியுதா? அரசனுக்கு விருப்பமான பெண்களோட நீங்கள் பேசாதீங்க. வேற ஒன்று சொல்ல ஈவன் பேசக்கூட வேணாங்கிறார். இதை நான் வந்து ரோட்டரி கிளப்பில் சொன்னோன்னே தெர் இஸ் அ பிக் லாஃப்டர். எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக அங்கே அந்த மாதிரி ஒர்க் பண்ணதில்லை. அவர் சொன்னார், சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு சார், இது இந்த எம்டியோட பிஏவோட நான் 4 தடவை பேசணும்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு. ஸோ Thomas said there is something psychology behind it. நல்ல இதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், மனசில் போட்டு வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. பட் இதுக்கு நான் சொல்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி சைக்காலஜி பற்றி அவ்வளவு ஹேண்டில் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இந்த முக்கியமான விஷயம். So these are the basic information about the psychology of Mahabharata and Ramayana. Definitely help us if you decode it. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிறது, நான் உள்ள இது இருக்கிறது, அதுதான் செய்ய முடியும். நான் வந்து ஐஎம்எம்மில் ஒரு ஸ்பீச் கொடுத்த போது நான் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணேன். அது பாண்டவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஒத்துமையாக இருந்ததுனால தான் குருட்சேத்திர போரில் வெற்றி பெற்றாருங்கிறது சான்ஸே இல்லை. தே ஃபைட் ஈச் அதர். ஒரிஜினல் மகாபாரதம் படித்தீங்கன்னா தெர் இஸ் அ பிக் ஃபைட் பிட்வீன் தர்மபுத்திரா அண்ட் அர்ஜுனா. நான் வேணால் அந்த கோட் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் படித்த ஒரிஜினல்லே இருக்குது. கர்ணனை கொல்லவில்லை என்பதற்காக தர்மபுத்திரன் கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுனன்ட்ட நீ நாசமாக போ, நீ வெளில போடா, நீ உன்னுடைய காண்டிபத்தை உடச்சி குப்பையில் போடுங்கிறார் கோவத்தில். அர்ஜுனன் என்ன தெரியுமா சொல்கிறான், என்னுடைய காண்டிபத்தை எவன் சொல்கிறானோ நாக்கை அறுப்பேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துன்னு வந்துடுறான். யாரை கொல்வது? கத்தி இருக்கிறது, நாக்கை இருக்கிறது தர்மபுத்திரரை. அப்போ கிருஷ்ணர் தான் ஸ்டாப் பண்ணுறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இன்சைட் ஃபைட்ஸ் பிட்வீன் த பிரதர்ஸ், இன்லாஸ், எல்லாம் மகாபாரதத்தில் இருக்குது. தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் வந்து யூ cannot prevent all these things. So when you read Mahabharata very seriously and psychology behind it, definitely it will be a very very useful for us. Okay, இது ஒன்று. இப்போ ஐஎம்எம்மில் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டாக்கிங் அபவுட் finance first concept, you know. He said money is powerful. Ardhashastra Kaudilya says wealth will slip away from the fool who consult too many people, especially those who are averse to his interest. இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சது தான். மணி மகாபாரதா சாந்தி பருவா, மணி இஸ் த செகண்ட் லைஃப் ஆஃப் மேன். பியூட்டிஃபுல். மணி இஸ் த செகண்ட் லைஃப் ஆஃப் மேன். நிச்சயமாக வெல்த் இஸ் த மீன் டு அச்சீவ் ஆல் டிசைர்ஸ். சுந்தரகாண்டம் இதில் ராமாயணம். So these are the things which I want to share with you. I don't want to talk about the jargon. ஏன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் அந்த ஐஏஎம்மில் சொல்கிறதெல்லாம் சொல்லி வேஸ்ட். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஏஐ தட்டி விட்டீங்கன்னா என்னை விட பிரமாதமாக சொல்ல போகிறது. ஸோ நாங்கள் ஒன்றும் சொல்லி பண்ண போகிறதில்ல. ஐடியா ஆஃப் திஸ் மீட்டிங் இஸ் டு டூ திங்ஸ். ஒன் இஸ் இந்தியா டெஃபினெட்லி இஸ் அ விஸ்வகுரு, பட் வி லாஸ்ட் எவ்ரி திங். ஸோ வி ஹேவ் டு ரிட்ரீவ் தட், இன்க்ளூடிங் தமிழ். ஆதி சேனலில் ஒரு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி
ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. தமிழ் நாகரிகம் வந்தது ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி. எத்தனை பேர் இங்கே திருநெல்வேலி இருக்காங்கன்னு தெரில. திருநெல்வேலி இருந்தாங்கன்னா யூ மஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப், பிகாஸ் இட்ஸ் அ கிரேடில் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆர்சனிக் வாஸ் டிஸ்கவர்டு. ஆர்சனிக்னா அந்த இரும்பை உருப்பதற்கான இது கண்டுபிடிக்கப்பட்டது இது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஒர்க், ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் பிஹைண்ட் திஸ் அண்ட் எலிவேட் அவர் இந்தியா டு தி நேஷ்னல், Vishwaguru.